இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே தவறுதெல்லாம் தீ பிடிச்சிட்டு அப்படின்னா அலாரம் கொடுக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்தை வந்து பார்க்கலாம். ஃபயர் அலாரம் வந்து வீட்டிலே வந்து எப்படி வந்து செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து ஃபயர் அலாரம்னு சொல்லி தனி போர்டே இருக்குது, அதை வந்து வாங்கிடலாம். நம்ம நார்மலாக போர்டு செய்யலாம், ஆனால் நிறைய பேருக்கு புரியாதனால போர்டாகவே நான் வாங்கிட்டேன். இந்த போர்டை வச்சு எப்படி வந்து பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த போர்டு பார்க்குற இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் சப்ளை கொடுக்கறதுக்காக ரெண்டு இதுவும் நம்ம நார்மல் சார்ஜரையும் பயன்படுத்திக்கலாம், இல்லைனா HW பேட்டரி வந்து பயன்படுத்திக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பஸர் இருக்குது. இதில் இன்னும் ரூமில் நீங்கள் இருக்கக்கூடிய ரூமில் வந்து சவுண்ட் வரணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு இது கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் இதை வந்து வச்சு ஒரு சின்ன பாக்ஸில் வந்து வச்சு எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இந்த போர்டை வச்சு நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சென்சார் ஐஆர் சென்சார் பார்த்திங்கன்னா வெளியே தெரிகிற மாதிரி நம்ம இந்த பிளாஸ்டிக் டப்பாயில் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து ஹோல் வந்து 2 போட்டுடலாம். இப்போ நம்ம 2 ஹோல் வந்து போட்டிருக்கோம். இதை வந்து நீட்டாக கட் பண்ணிடலாம். இந்த போர்டு வந்து அசையாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் க்ளூ வச்சு இதை வந்து உள்ளே ஒட்டிக்கிடலாம். மொபைல் சார்ஜர் போட்டு வெளியே வச்சு அதையும் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம பஸ்ஸரை வந்து வச்சிடலாம். இதுக்கு 2 வழிகளில் நம்ம வந்து இன்புட் வந்து கொடுக்கலாம், சப்ளை வந்து கொடுக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா HW பின்னு. இந்த HW பின்னே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அலாரம் சவுண்டு வெளியே கேட்குறதுக்காக அந்த ஹார்ன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல் வந்து போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபயர் அலாரம் வந்து நம்ம வீட்டிலே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா ரிங்கர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ரிங்கர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்து கூட்டி குறைக்கிறது மூலமாக பெரிய ரூமாக இருந்தால் அதோட லென்த்தை வந்து கூட்டி குறைச்சிக்கலாம். இந்த டிடெக்ட் ஆகாத கூட்டி குறைக்கிறதுக்கு ஒரு ரிங்கர் வந்து கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ நம்ம இதை வந்து மீடியம் ஒரு ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி வந்து வச்சுருக்கேன். உங்கள் ரூம் வந்து பெரிய ரூமாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து வச்சுக்கிடுங்க. சின்ன ரூமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி வச்சுருங்க. ஃபுல்லாக இதை ஆன் பண்ணி ஃபுல்லாகவே வச்சுட்டிங்க, ஃபுல்லாகவே சவுண்டு காமிச்சிட்டே இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக குறைச்சி பாருங்கள். எப்போ இது வந்து ஸ்டாப் ஆகுதோ அதில் வந்து ஃபிட்டிங்காக வந்து வச்சுருங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க.